வெல்கம் டு அவர் சேனல் ஃபீஸ்ட் வித் ஃபீராஸ். இஃப்தாருக்கு எண்ணெயில் பொரிச்ச வடை போண்டான்னு சாப்பிடாம வயிற்றுக்கு இதமான அரிசிப்பூ ரெசிபியை நீங்கள் இந்த செஞ்சு பாருங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் எண்ணெயை ஹீட் பண்ணிக்கிறோங்க. க்ரஷ் பண்ணி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து பூண்டு வாசம் போகிற வரைய வதக்கிக்கிறோங்க. இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் இதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். லேசாக வதக்கினா போதும். இப்போ பொடியாக நறுக்கின முட்டைக்கோஸ், பொடியாக நறுக்கின குடமிளகாய், பச்சை, மஞ்சள், சிவப்பு. நீங்கள் இந்த கலர் குடமிளகாய் கிடைக்காட்ட பச்சையவே யூஸ் பண்ணலாம். இதையும் லேசாக வதக்கினாவே போதும். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் கிறிஸ்பாக இருக்கும். இப்போ உதுத்தின பன்னீர், தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து ஒரு முறை கிளறி விட்டு இறக்கிடலாம். இப்போ டோ பண்ண போகிறோம். ஒரு பவுலில் அரிசி மாவு எடுத்துக்கிறோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு, அடுத்தது கொஞ்சம் ஓமம் எடுத்துட்டு நல்லா கையில் தேய்ச்சி அதையும் சேர்த்துக்கிறோங்க. இப்போ இதை ஒரு மர ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. இப்போ ஒரு பேனில் தண்ணியை கொதிக்க வச்சுக்கிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து ஒரு உட்டன் ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஸ்டிக்கால் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் மாவு சேர்ந்து வரும். இப்போ எல்லாம் கையால் சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த மாவை எலுமிச்சைப்பழம் சைஸ் எடுத்துக்கிட்டு தின் சர்க்கிளாக செஞ்சுக்கிறோங்க. இப்போ இது நடுவில் ஃபில்லிங் வச்சு பால் ஷேப்பில் பண்ணிக்கிறோங்க. இப்போ ஓரத்தை சீல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் விரலில் தண்ணியை தடவிக்கிறேங்க. இப்போ இந்த பாலை 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த அரிசியில் ரோல் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே ஆவியில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம். பாருங்க, ரைஸ் நல்லா வெந்து மேலே ஸ்பைக் மாதிரி வந்துருச்சு. இதுக்கு நான் வச்ச பேர் ஸ்பைக்கி பால். இதை நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.